Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki master practitioner. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். உங்க ஃபியூச்சர் செல்ஃப்ல இருந்து உங்களுக்கு இப்போ கரண்ட்ல இருக்க உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க. இட் மே பி ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு ஏதாவது அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து த்ரூ டேரட் வந்து நம்ம வந்து உங்களுக்கான பர்சனலைஸ் ரீடிங்காக அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டைகர் ஐ. ஓகேவா? பைல் 2 ரோஸ் குவாட். பைல் 3 பார்த்தீங்கன்னா பிளாக் டர்ம்லன்னு வச்சுருக்கேன். ஓகே, இந்த 3 பைலில் ஏதாச்சும் ஒரு பைல் நல்லா யோசிச்சு நிதானமாக நீங்கள் வந்து இந்த பைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டேக் யுவர் ஓன் டைம். ஓகேவா? ஏன்னா இந்த பைல் செலெக்ஷன் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பைலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த ரீடிங். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தானே. வாட் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, from your future self you have to be really very strong. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, டபுள் கார்டு வந்து I can see because of a third person நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இட் மே பி யுவர் ஒர்க் பிளேஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடத்துல நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நீங்க பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் டூ லைக் தட். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை டேக் கேர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு வர இன்கமா இருக்கட்டும், ஓகேவா, உங்களுக்கு ஏதோ ரிலேட்டட்ல மணி உங்களுக்கு வருதுன்னா அது மற்றவங்களுக்காக எல்லாமே நீங்க செலவு பண்றதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக நீங்க பண்ணாம சேவ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து உங்களோட டெய்லி நெசசரி உங்களை டேக் கேர் பண்ணிக்க சொல்றாங்க. நிறைய மற்றவங்களுக்காகவே வாழாம உங்களுக்காக உங்களை வந்து லீவ் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்னும் கொஞ்சமே நல்லா ஸ்ட்ராங்கா பேசுற வார்த்தைகள்ல இருந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கு. யூ ஹேவ் டு பி ரொம்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா இருக்கணும். நீங்க பேசுறது வந்து 2 வார்த்தை பேசினாலுமே இந்த இடத்துல தேவைப்படுற இடத்துல ரொம்ப கரெக்டா பேசணும். அதே மாதிரி முக்கியமான இடத்துல உங்களோட வேலை இடத்துல இருக்கட்டும், இல்ல நீங்க ஸ்கூலு காலேஜ் எதுல வேணா இருக்கட்டும், முக்கியமா இந்த மெயினா ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்றத ப்ராப்பரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா பிகாஸ் உங்களோட கம்யூனிகேஷன் இதுதான் நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட நீங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ கரண்டா பேசிருப்பீங்க தெரியுமா, அதை நீங்க மறந்துருப்பீங்க. என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ஒரு பர்சன்ட் பேசிருப்பீங்க, அதை வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து மறக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதையே வந்து அந்த தேர்ட் பர்சன்ஸ் வந்து அட்வான்டேஜஸா எடுத்து நீங்க இந்த வேர்ட் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்க மேல வந்து ஒரு நெகட்டிவ் ஃபால்ஸ் அசம்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ தட் யூ ஹேவ் டு, நீங்க அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க, அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ தட் யூ ஹேவ் டு பி ரியலி வெரி கிளியர் அபவுட் வாட் யூ செட். நீங்க என்ன சொன்னீங்க, என்ன வார்த்தைகள், அந்த வேர்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். மெயினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஒர்க் பிளேஸ்ல உங்களோட கொலீக்ஸா இருக்கட்டும், இட் மே பி யுவர் ரிலேஷன், ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்க, அந்த இடத்துல நார்மலா ஏதாவது காசிப் மாதிரி பேசிப்பீங்க, அது வந்து பின்னாடி ரொம்ப உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த பைல் சூஸ் பண்றவங்க யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ பேபி ஆர் ஃபார் அ குட் நியூஸ் ரிலேட்டட் டு மேரேஜ், இல்லனா குட் நியூஸ் ஏதாவது நியூவான ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கு. இப்படிலாம் அதாவது யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் குட் நியூ ஜாப், ஏதாவது ஒரு புது வேலை, அதாவது இது வரைக்கும் வேலைக்கே போகாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வேலை தேடி போக போறீங்க, அதாவது நியூ எனர்ஜிஸா புதுசா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு அது ரிலேட்டடா நீங்க முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, அதாவது தயங்கி நிக்காம அடுத்தடுத்த மூவ்மெண்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க என்ன சொன்னா, நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு டம்டா அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ தட் அதனால நீங்க வந்து தெளிவா அடுத்தடுத்த மூவ் பண்ணணும். இது நம்ம ஃபினான்ஷியலா டவுன் ஆகுமே, இது பண்ணலாமா வேணாமா, பணம் வந்து ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு இப்போ இருக்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூல் பி, அதாவது உங்களை வந்து ஹாப்பியா இருக்க சொல்றாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க இப்படி பேசிடுவாங்களோ, நம்மளுக்கு தப்பான பேர் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை வாழாம மற்றவங்களுக்காக அப்படியே நீங்க வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ தட் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, யூ ஹேவ் டு லீவ் ஃபார் யுவர் செல்ஃப். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், மற்றவங்க ஃபோர்ஸ் பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாம, இல்ல அந்த இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாம உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருக்க சொல்றாங்க. மற்றவங்களுக்காக அப்படியே நீங்க இல்லாம. ஓகேவா? ஃபினான்ஷியல் பேசிஸ்ல மணி ஓரியன்ட் திங்ஸ்ல கொஞ்சம் நீங்க வந்து எப்படி சொல்றது, மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதாவது இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து தள்ளி போடலாம். மற்றவங்களை நம்பி இப்போதைக்கு பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, அது அப்படியே டிலே ஆகி லேட் ஆகி உங்களுக்கு கையில வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவுமே அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ தட் இதெல்லாமே இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபெமினைனால யூ வில் பி
ஒரு பெண்ணால, ஒரு ஃபெமினைன் எனர்ஜிஸ்னால உங்களுக்கு உங்களோட லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லைன்னா அவங்க மூலமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சில உண்மைகளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க அச்சீவ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தட் யூ கேன் ட்ரஸ்ட் தெம். ஓகேவா? அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நீங்க மூவ் பண்ணலாம். ஃபியூச்சர் செல்ஃப் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா, ஒரு ஹெல்ப்பா, ஒரு இதுவா அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கோ ஹெட். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் pile 1. ஓகே, pile 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தாங்க. ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Okay, message from your future self. Okay. Communicate properly. You have to take care of your health. Health oriented விஷயங்கள்ல focus பண்ணணும். ஓகேவா? ஹெல்த் மெயினா ஹெல்த் தாங்க சொல்றாங்க. From your future self you have to take care of your health. அதே மாதிரி you have to move forward. இப்போ இருக்க நீங்க வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் சேஃபர் சைட்லயே இருந்துக்கிறேன், ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ சேஃபர் சைட்ல போறேன் அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பான வழியில போறீங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? உங்க ஃபியூச்சர் செல்ஃப் வந்து கஷ்டமான பாதையை நீங்க வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது 2 ஆப்ஷன் இருக்கு, இப்படி போலாமா அப்படின்னு ஏதாவது யோசனைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட ரொம்ப அந்த யோசிச்சு நம்ம இப்படி போனா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து இப்போ கரண்ட்ல இருக்க நீங்க ஒரு தப்பான பாதையில போற மாதிரி இருக்கு. இல்ல மற்றவங்களோட இன்ஃபுளுன்ஸ்னால, மற்றவங்களோட பேச்சினால நீங்க அந்த மாதிரி போறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ இருக்க ஸ்டேஜ்ல இப்போ ஒரு வேலையில இருந்து இன்னொரு இடம் மாறுதா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருக்கீங்க தெரியுமா, இந்த வேலை பார்க்குற இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரு இன்னும் நல்ல இடத்துக்கு நீங்க, அதாவது இன்னும் நல்ல அந்த பிளேஸ்ல இப்போ இருக்க ஒர்க் பிளேஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல நீங்க போவீங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ கையில ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா, அதை விட்டுட்டு இதோட நான் இன்னும் பெட்டரா போறேன், இல்லைன்னா இதோட இன்னொரு நான் சேஃபர் சைடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஏதோ மூமெண்ட் வந்து தப்பா நீங்க போற மாதிரி இருக்கு. ஸோ தட் யூ ஹேவ் டு வெயிட். அண்ட் இப்போ கையில இருக்க விஷயத்த வச்சு, அதாவது உங்க கையில என்னென்ன பவர், என்னென்ன விஷயங்கள் உங்க கையில இருக்கோ உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா யூ ஹேவ் டு கெட் அ சப்போர்ட், ஹெல்ப் ஃப்ரம் யோர் கூட இருக்க பர்சன் கிட்ட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை உங்க க்ளோஸ் பண்ணா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்ப் கேளுங்க. தனியா நீங்க மட்டும் எல்லாமே பண்ணாம யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஆர் கைட். ஓகேவா? அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யர் ஓல்டு மெம்பர்ஸ். இப்போ கிராண்ட்மா, உங்களோட பாட்டி, தாத்தா, இந்த மாதிரி வயசானவங்க இருக்காங்க, இல்லை உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் பாசமா யூ ஹேவ் டு டேக் கேர். நல்லா பாசமா அக்கறையா அவங்க மேல இருந்து அவங்கள வந்து இன்னும் நல்லா பாத்துக்க சொல்றாங்க. ஓகேவா? அவங்க ஃபியூச்சர் செல்ஃப். ஏன்னா அப்புறமா நீங்க ஏதோ ஒரு சில விஷயங்கள் ரெகுலேட் பண்ற மாதிரியான ஒரு இதுவும் இருக்கு. ஸோ தட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம் வெரி வெல். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் உங்களை வந்து பண்ண சொல்றாங்க. ஒரே விஷயத்த கையில வச்சுட்டு அதையே நீங்க மேற்கொண்டு அப்படியே பார்த்துட்டு போகாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சொல்றாங்க. பி அவேர் ஆஃப் இட். அட் த சேம் டைம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபினான்ஷியல் வைஸ் இப்போதைக்கு பெரிய விஷயங்கள், லேண்டு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஐடியால இருக்கீங்க. அந்த மாதிரினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் செல்ஃப் லேண்ட் ஓரியன்ட் விஷயத்துல கொஞ்சம் வந்து நீங்க பொறுமையா முடிவு எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து நம்பிக்கை தர மாதிரியான, அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு வர வேண்டியது கஷ்டப்பட்டு உழைச்ச காசு உங்க கையில வரும் அப்படின்ற ஒரு மெசேஜும் சொல்றாங்க. அதாவது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு, அதுவுமே அவங்க சொல்றாங்க. ஓகேவா? மெயினா டிராவல் நீங்க நிறைய பண்ணுவீங்க. அவங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா டிராவலிங் டைம்ல அதுவும் மெயினா வாட்டர் ஓரியன்ட் பிளேஸ் நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்னா யூ ஹேவ் டு பி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவுமே சொல்றாங்க. ஓகேவா? உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களோட திங்ஸ் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் சம்ஸ் கைண்ட் ஆஃப் ஜட்மெண்ட் டுவர்ட்ஸ் யூ. நீங்கள் இப்படி தான் உங்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். பட் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப தளர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளில வராமல் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த பிளேஸில் வந்து நீங்கள் பில்ட் ஆகி இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களோட இமேஜாக இருக்கட்டும், உங்களோட கேரக்டர் பற்றி உங்களை சுற்றி இருக்கவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா இப்போதைக்கு உங்களை பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. உங்களுக்கான கரெக்ட் பீரியட் ஆஃப் டைம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இப்போ ரொம்ப நாளா அந்த நோ கான்டாக்ட்லேயே இருக்கீங்க. அம்மா உங்களோட பர்சன் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்றாங்க, நீ மூவ் ஆன் ஆகவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது, திருப்பி அவங்க வந்தாலும் உன்னை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க, அதாவது உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை லீட் ஆகாது. ஸோ தட் வெயிட் பண்ணாம அடுத்தது மூவ் பண்ணி நீங்க போங்க அப்படின்ற ஒரு மெசேஜுமே அவங்க சொல்றாங்க.
ஓகேவா, ஃப்ரம் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப். எஸ், அதான் நிறைய உங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அடுத்தடுத்த பிளான் பண்ணுங்க. ஒர்க் ஓரியன்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபியூச்சர் ஓரியன்டாக நிறைய பிளான் பண்ணி உங்களை மூவ் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க. யோர் பிரதர், உங்களோட பிரதர் லைக் எனர்ஜியாக இருக்கட்டும், ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட் எனர்ஜி, இட்ஸ் அ மேல் பர்சன் உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா, அதுவுமே அவங்க சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, உங்களோட நியூவாக எதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நியூ திங்ஸ் ஏதாவது நீங்கள் பிகின் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாக அவங்க கூட அவங்க இருப்பாங்க. ஓகே, எஸ், தட்ஸ் இட் ஃபார் ஃபைல் 2. If you need personal reading, you can contact the same number. நான் கீழே உங்களுக்கு பின் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. பைல் 3 சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். From your future self. ஓகே, ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு என்ன மெசேஜ்? மணி ஓரியன்டரில் செலவு பண்ணக்கூடாதுங்க. பணம் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனமாக உங்களை வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல வேலை பார்க்குற இடம் உங்களுக்கு வந்து அமையும். ஓகேவா, அதனால உங்களை வந்து தேடி ஓடிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து வேலை ரிலேட்டட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, புதிய வேலை அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நார்த் டைரக்ஷனில் இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப பழைய விஷயத்த நினச்சி இப்போ கரண்ட் இதில் இருக்க நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது க்யூர் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாண்ட் உங்களுக்கு வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ குட் ஹாப்பி நியூஸ் இன் ஃபியூச்சர். அதுவுமே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ கரண்ட் இதில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இல்லாமல் தேர் இஸ் ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுது. அதனால ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம். இப்போ இருக்க விஷயத்தில் கரண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஓரியன்டில் நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். இப்போ உங்களை ரொம்ப கேர் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஃபேமிலியில். அதாவது எந்த பிரச்சனைனாலும் எதுவுமே எல்லாருமே கேட்க மாட்டேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்கமிங் டேஸ்ல அது எல்லாமே மாறும். உங்க மேல ரொம்ப ரொம்ப அக்கறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் நீங்களுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே அக்கறையாக இருக்கணும். அதுவும் வீட்டில் நீங்கள் ஏதாவது டாகாக இருக்கட்டும், இல்லை கேட், ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த பெட் அனிமல்ஸை நல்லா டேக் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரினா ட்ரீட்மெண்ட், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் உங்களை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா, அது ரிலேட்டடில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக உங்களோட ரிலேஷன்ஷிப் ஓரியன்டில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள், அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுறீங்க, கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு ஒர்க் முடிய வேண்டியது, இல்லை ஒர்க் கிடைக்க வேண்டியது, அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து சேரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் ரொம்ப அது ரிலேட்டடில் கவலைப்படுறது, இல்லை இது கிடைக்குமா கிடைக்காதா, ரொம்ப அந்த டபுள் மைண்டடில் தாட்ஸ்லேயே ஓடாமல் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உங்களோட சொல்கிறாங்க. ஏன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது வந்து சேர்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதுதான் உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ராவலிங் ஓரியன்ட் டைமில் யூ ஹேவ் டு பி சம் சார்ட் ஆஃப் கொஞ்சம் கவனத்தோட ப்ரெசன்ட் மூமெண்ட்டோட உங்களை வந்து ட்ராவல், அதாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் வந்து இது பண்ணி சேஃப்டியாக கொஞ்சம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்க மேல் பர்சன், அதாவது ஹெட்டாக இருப்பாங்க, அதாவது தலைமையில் இருக்க மாதிரி உங்களோட அப்பாவாக இருக்கட்டும், இல்லை உங்களோட தாத்தா, இந்த மாதிரி அந்த பர்சனுமே ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக அவங்கள போக சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி உங்களோட கோவத்தை கொஞ்சம் குறைக்க சொல்கிறாங்க. ஓகேவா, கொஞ்சம் எப்போவுமே ஒரு கோவமாக ஒரு டென்ஷனான ஒரு மனநிலையிலேயே நீங்கள் இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் காம் டவுன், கொஞ்சம் வந்து பொறுமையாக எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களை வந்து புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஓகேவா, மணி ஓரியன்டில் யூ வில் பி அச்சீவிங் வாட் யூ வாண்ட். அதே மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயம் ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுக்கு பணம் தேவை, கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, வீடு ஓரியன்டில், ப்ராப்பர்ட்டி, அசர்ட், இந்த மாதிரி ரிலேட்டடில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபியூச்சர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அட் அ டைம் கரெக்டாக வந்து சேரும். பட் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோட இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க பாண்டை கரெக்டாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். என்னென்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு கரெக்டாக அது எல்லாமே அமையும். ரொம்ப டிபெண்டனாக அவங்க தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு இல்லாமல் பாசமாக இருங்க. ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஓகே, ஃப்ரெண்ட்ஸோட சொல்கிறேன் நான், ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆஃபீஸ், ஒர்க் ஓரியன்ட் பிளேஸில் இருக்க மெம்பர்ஸோட ரொம்ப பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு வந்து திஷ்டி ஆகிடுற மாதிரி இருக்குது. ஓகேவா, அதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கொஞ்சம் ஆரா கிளைன்ஸுமே உங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ், தட்ஸ் இட் ஃபார் ஃபைல் 3. இஃப் யூ நீட் பர்சனலைஸ் செஷன், ரீடிங் செஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோலேயே பின் தான் நான் போடுறேன். அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் பர்சனல் ரீடிங். ஓகேவா, அதே மாதிரி நான் டெய்லி நைட் 9 to 10 o'clock நான் லைவ் ரீடிங் செஷனும் போவேன். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் தேர். உங்களுக்கு லைவ் ரீடிங் செஷன் வேணும்னா. ஓகே, எஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.